பாடல்களை பாடினோம். சற்று நேரம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவர் நன்றிகளிலே பிரியப்படுகிறவர். 10 குஷ்டரோகிகள் சுத்தமடைஞ்சாங்க. ஒருவர் தான் நன்றி செலுத்த வந்தார். மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார், அன்போடு கேட்டார். அதுபோல் இந்த நாளிலே நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நம்ம அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான். 103ஆம் சங்கீதம் 1வது 2வது வசனத்தை எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதங்களின் புத்தகம் 103 1வது 2வது வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம நினைச்சக்கூடாது, மறக்கவே கூடாது. என்னென்ன உபகாரம்லாம் செஞ்சுருக்கிறாரோ அத்தனை நம்ம நினைத்து நினைத்து என்ன செய்யணுமா? நம்ம நன்றி சொல்லணும். நம்ம நினைக்கிறோம் என்ன நன்மை அவர் நமக்கு செஞ்சார், என்ன அப்படி நமக்கு அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே சங்கீத புத்தகத்தில் அவர் என்னென்ன நன்மைலாம் நமக்கு செஞ்சுருக்கிறாருன்னு நிறைய சொல்லியிருக்குது. முதலாவது பாருங்க, நம்ம அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருக்கார். ஆமேன். இந்த இடத்துல நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டதுனால அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? உட்காந்துருக்கோம். பாவத்தை மன்னிச்சிருக்காரு. எத்தனையோ பேர் இன்னும் அந்த பாவத்திலையும் பாவ சேற்றுலையும் கிடக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற என்னையும் உங்களையும் ஆண்டவர் நம்முடைய பாவத்தெல்லாம் கடலின் ஆழத்தில் போட்டார். அவர் முதுகுக்கு பின்னால் எரிஞ்சு போட்டார். ஏன்னா அந்த பாவத்தினுடைய சம்பளம் நமக்கு என்ன கிடைக்கும்? மரணம் வந்துடும். நம்ம உலக பிரகாரமாக மரணம் இல்லை, உலகத்தில் உயிரோடு இருந்தாலும் செத்தவங்க போல தான் என்ன செய்வோம்? அந்த பாவம் இருந்துன்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதனால் அந்த அக்கிரமத்தெல்லாம் பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிருக்கார். முதலாவது ஆசீர்வாதம். அடுத்தது என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? நோய்களெல்லாம் குணமாக்கியிருக்கார். நமக்கு எத்தனை வியாதி வந்திருக்கு, உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல பிரச்சனை, பல வியாதிகள். சில ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தான் நம்மளாம் எப்படி சுகத்தோடு இருக்கிறோன்னு நமக்கு தெரியும். அங்கே ஒவ்வொருவர் படுகிற வேதனையும் அந்த குடும்பத்தார் படுகிற வேதனையும் நம்ம பார்த்தா அப்போ தான் நமக்கு உள்ளத்தில் ஆழத்திலேருந்து ஆண்டவருக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? எங்களை கிருபையாக காத்திருக்கீங்கப்பா, எங்களை நல்ல ஜீவனோட வச்சுருக்கீங்களே, நல்ல திடகாத்திரமாக வச்சுருக்கீங்க, அதுக்காக நமக்கு நன்றி நம்ம என்ன முடியும்? சொல்ல முடியும். முதலாவது நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, நன்றி செலுத்தணும். அடுத்தது நமக்கு என்ன பண்ணியிருக்காராம்? நோய்களெல்லாம் என்ன செஞ்சாராம்? விளக்கிரு. நோய்களெல்லாம் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாராம்? குணமாக்கியிருக்காரு. ஒரு அம்மா ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. 12 வருஷமாக பல மருத்துவரை பார்த்தும் சட்டாயின்னு என்ன செய்யலை, அவங்க இருக்கிறதெல்லாம் விற்று செலவழிச்சிட்டாங்க, குணமாகலை. ஒரே ஒரு நம்பிக்கையோடு இயேசு இடத்துல வந்தாங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, அந்த நேரமே சுகமடைது. ஆமேன். அதுபோல் நம்ம அவருடைய வஸ்திர தொங்கலை உட்கார்ந்துருக்கோம். நம்ம நோயெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அதற்காக நம்ம நன்றி செலுத்தணும். அடுத்தது என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. எத்தனையோ மக்கள் காலையில் வீட்டிலேருந்து போயிருப்பாங்க, வீட்டுக்கு திரும்ப வர முடியல. 1 மணி நேரத்துக்கு முன்னால் தான் போயிருப்பாங்க, திரும்ப வரும்போது வர மாட்டேங்கிறாங்க. அப்படி பிராணன் அழிஞ்சு போயிடுது, அவங்க உயிரே போயிடுது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அப்படி எத்தனை சூழ்நிலை வந்துச்சு. நம்ம ஸ்டவ்வை பொறுத்துறோம், அதில் எவ்வளோ நாள் ஆபத்து வந்திருக்கு. நம்ம வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு, எத்தனையோ விஷப்பூச்சிகள் வந்திருக்கும், எத்தனையோ விபத்து நேரிடுற மாதிரிலாம் போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு? நம்ம பிராணன், நம்முடைய ஜீவனை அழிவு வந்துச்சு, எத்தனையோ அழிவு. இன்னைக்கெல்லாம் பலர் வெள்ளத்தில் என்ன செஞ்சிட்ருக்காங்க? வயநாடு மாதிரி இன்னைக்கு ஆந்திரா பகுதியில் இன்னைக்கு என்ன செஞ்சுட்ருக்காங்க? வெள்ளத்தில் மூழ்கி பல பிள்ளைங்கள், பெரியவங்க, சின்னவங்க, வாலிபர் மூழ்கிக்கிட்டு இருக்காங்க. முழுகும் போது கத்துறாங்களாம், அவ்வளோ கத்துறாங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. என்ன செய்ய முடியும்? வெள்ளம் அப்படியே அநேகரை வாரி, இப்படி எத்தனையோ இடர்பாடுகள் வந்துச்சு, எத்தனையோ சோதனை வந்துச்சு. அதிலெல்லாம் நம்முடைய ஜீவனை ஆண்டவர் அழிவுலேருந்து விலைக்கு என்ன செஞ்சுருக்காரு? அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அதோடு மாத்திரம் இல்லை, நம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை என்ன செஞ்சிருக்காரா? முடி யாருக்கு தான் சூட்டுவாங்க? ராஜாக்களுக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்காரு. கிருபை, இரக்கம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது, நாம் நிர்மூலமாக இருக்கிறது, நம்ம அழிந்து போகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை தான். நம்முடைய கால் சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை தாங்கிடுது. எத்தனை நேரம் நம்ம ரோட்டில் போகும்போது கால் சறுக்குது, வீட்டில் படியில் ஏறும்போது சறுக்குது. அப்போ அவருடைய கிருபை நம்மளை என்ன செஞ்சுக்கிடுது? அவருடைய கையில் ஏந்தி நம்மளை தாங்கிட்டு போயிடுறாரு. எத்தனை வேளை நம்ம கீழே விழ பார்த்துருக்குறோம் பார்த்தீங்களா? அப்போ அவர் கிருபை, அவர் இரக்கம் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறோம்? அதனால் முடி சுட்டி நம்முடைய ராணியாக, ராஜாவாக, ஆசாரியர்களாக வச்சு முடி சுட்டி வச்சிருக்கிறாராம்.
அதற்காக நம்ம நன்றி செலுத்தணும். அதற்கு அடுத்தது பாருங்க, கழுகுக்கு சமானமாய் இல்லை, நன்மையினால் உன் வாயை, நன்மை நம்ம வாயை விரிவாய் திற நன்மையால் நிரப்பின மாதிரி நம்ம வாயை நன்மையினால் அவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, நிரப்பி வச்சிருக்காரு. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு எத்தனை நன்மை செஞ்சுருக்காங்க. அவர் செய்த நன்மைகளை சொல்லதுக்கு நாளும் போதாது, நேரமும் போதாது. அத்தனை நன்மைகளை நம்முடைய நன்மையினால் நம்மளை என்ன செய்ய, நம்முடைய வாயை சாதாரணமாக வைக்கலையா, திருப்தியான நன்மை அவர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் உண்டு வச்சிருக்க நன்மையினால் நம்ம திருப்தியாக இருக்கணும். அதான் திருப்தியாக வச்சிருக்கிறாரு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய வயது திரும்ப வாலிபன் 100 வயது சென்றவர்களும் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது வாலிபர்கள் என்று எண்ணப்படுவார்கள். ஆமென். நம்மளுக்கு இன்னைக்கு எத்தனை வயசோ ஏறிக்கிட்டு தான் போகுது, பரவாயில்ல. ஆனால் நம்மளாம் ஆண்டவருக்குள்ள யார் தான், கிறிஸ்துவுக்குள்ள வாலிப சகோதர சகோதரிகள் தான் நாம. ஆண்டவர் நம்மளை அப்படி வச்சிருக்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருக்கு துதிக்கணுமா, துதிக்க வேண்டாமா? எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா? அந்த முதல் 2 வசனத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த வசனத்தை இன்னும் ஆழமாக நம்ம வீட்டில் போய் என்ன செய்து பார்க்கணும், சொல்லி 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 தியானித்து பாருங்கள். அந்த வசனத்தை அடிக்கடி, ஆண்டவரே என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கீங்களே, எத்தனை வியாதிகள் வந்திருக்கு என்னை குணமாக்கியிருக்கீங்களே, எத்தனை விபத்துகள் நேரிடுற போல சூழ்நிலை வந்துச்சு, அன்னைக்கு எங்களை காப்பாற்றிருக்கீங்களே, எங்கள் வாயை நன்மையினால் என்ன செய்யுங்க நிரப்பியிருக்கீங்களே, எங்கள் வயது இன்னைக்கு நம்முடைய வயது உள்ளவங்கலாம் எத்தனையோ பிரச்சனையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு, நிற்க வச்சிருக்காரு, பாட வச்சிருக்காரு, துதிக்க வச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்ம என்ன சொல்லணும், நன்றி சொல்லலாமா? முடிஞ்சவங்க எழுமுங்க, மற்றவங்களாம் உட்கார்ந்துடுங்க. ஆண்டவர் இந்த காரியங்களை நம்ம சொல்லி கர்த்தாவே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சகல உபகாரங்கள்னு சொல்லி நாங்கள் தினமும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே போகிறோம். அந்த சகல உபகாரங்கள் என்ன என்று சொல்லி இந்த வேதத்தில் என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கு, இன்னைக்கு தான் நாங்கள் அதை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. என்னெல்லாம் எங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிட்டீங்க. பாவங்களெல்லாம் நாங்கள் மன்னிக்கப்பட்டவங்களாம் அந்த இடத்துல வந்திருக்கோம். நாங்கள் எவ்வளோ பாவி, பவுலே சொல்றார், பாவியிலும் பிரதான பாவி நான். அதுபோல் நாங்களும் பிரதான பாவியிலும் பாவி தான் நாங்கள். ஆனால் எங்களை ரட்சித்திருக்கீங்களே, எங்களை அபிஷேகத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி. நீர் செய்த நன்மை, அபிஷேகம், ரட்சிப்பு எங்களுக்குள்ள வந்ததுக்காக துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக, நீர் கொடுத்த அபிஷேகத்திற்காக, எங்களை அபிஷேகம் பண்ணி ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்து எங்களை இந்த இடத்துல அழைச்சி வந்திருக்கீங்களப்பா. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் 1000 நாவு இருந்தாலும் துதிக்க போதாது. அத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்து கொண்டே இருக்கீங்க. இன்னைக்கு செய்திருக்கீங்க, இன்னும் செய்ய போறீங்கப்பா. அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வச்சிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. அதற்காக நன்றி செலுத்துறோம்னு சொல்லுவோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ரட்சித்ததுக்காக நன்றி, எங்களை அபிஷேகித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல நோயெல்லாம் நீக்கி எங்களுக்கு வந்திருக்க பல பலவீனங்கள், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி எங்கள் அக்கிரமத்தை மன்னிச்சதோடு நிற்கல. எங்கள் நோய், எத்தனை நோய் வந்துச்சு, எத்தனை நாள் நாங்கள் பெட்டில் போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் எங்களை பெட்டுக்கு அனுமதிக்கலை, எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு ஜபத்தில் நிற்க வச்சிருக்கீங்க, எங்களை பாதுகாத்திருக்கீங்க, எங்களை வழி நடத்திருக்கீங்க, எங்களை தப்பு வச்சிருக்கீங்க, வியாதிக்கும் வேதனைக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கிட்டீங்கப்பா. இத்தனை நன்மை நீங்க செய்த எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் வாய் நிறைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. ரட்சித்ததற்காக நன்றி, நோய்களை குணமாக்குனதுக்காக நன்றி. ஆண்டவரே எங்கள் நோய்கள், எத்தனை நோயிலிருந்து எங்களை இந்த இடத்துல விடுச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி. அதோட இல்லை, நம்முடைய ஜீவன் அழிவுக்கு போகும்போது அந்த அழிவிலிருந்து விலைக்கு மீட்டு காத்து தூக்கி நிறுத்தியிருக்கார். பைக்கில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது, நடந்து போகும்போது, காரில் போகும்போது, வீட்டுக்குள்ள நம்முடைய வேலைகள் செய்யும் பொழுது எத்தனை விபத்து, எத்தனை பிராணனுக்கு சேதம் வரக்கூடிய அழிவு எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் எங்களை நீங்க பாதுகாத்தீங்களப்பா. அதற்காக நன்றி அப்பா. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். துதிக்கிறோம். ஆமா ஆண்டவரே. அதோட மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களை கிருபையினாலும் இரக்கம், உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததுக்காக, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களையும் ராஜாக்களாகவும் ராணியாகவும் ஆசாரியர்களாகவும் முடிசூட்டி வந்தீரே, முடிசூட்டினீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அதோட நிக்கலையே, எங்க வாயெல்லாம் நன்மையினால திருப்தி. எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்கீங்கப்பா, எத்தனை ஆசீர்வாதங்களை தந்திருக்கீங்க. எங்களுடைய குடும்பத்துக்கு தந்திருக்கீங்க, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கீங்க, பணியில தந்திருக்கீங்க, வேலையில தந்திருக்கீங்க, வியாபாரத்துல தந்திருக்கீங்க. எத்தனை நன்மைகள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, எங்களுடைய ஊழியத்துல தந்திருக்கீங்க. நீங்கள் அருள் செய்த எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத ஈவுகளுக்காக, எங்களுடைய வாயை நன்மையால் திருப்தியாக்குனதுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். நன்மையினால் எங்களுடைய வாயை திருப்தியாக்குனீங்க. அது மாத்திரம் இல்ல, கழுகுக்கு சமானமாய் எங்களுடைய வயதை வாலிப வயதாம, வயது ஏறிக்கிட்டா இருந்தாலும் நாங்கள் வாலிபர்கள் தான். வயது ஏறிக்கிட்டே இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரே நல்ல பலனுள்ளவர் தான். நாங்கள் பலனாளிகள், நாங்கள் பலசாலிகள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, 100 வயது சென்றவனும் தன்னை வாலிபன் என்று சொல்வானான். இந்த வார்த்தையின்படியா எங்களை வயது வாலிப வயதாகிக்கிட்டே இருக்கிறதுக்காக மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவர், நன்றி ஏசப்பா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு தவறே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை
ஓசன்னா. எங்களை உயிரோடு எழும்பினவர் ஆண்டவரே, நீர் உயிரோடு எழும்பினவர், எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர். நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவரே நன்றி. எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினவரே நன்றி. எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டவரே நன்றி. உடைய கிருபையினால இரக்கணிகளால் முடிசூட்டினவரே உமக்கு நன்றி. நன்மையினால் எங்களுடைய வாயை திருப்தியாக்கினவரே நன்றி. கழுகுக்கு சமானமா எங்களுடைய வயதை வாழ வயது போல் மாற்றினவரே நன்றி தகப்பனே. நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, பாடல் வேலையை நடத்தி தந்ததுக்காக நன்றி. துதி வேலையை நடத்தி தந்ததுக்காக நன்றி. ஜெப வேலையையும் அபிஷேக வேலையும் கடைசி கால செய்தியும் திவ்ய சுபாவத்தையும் ஆசீர்வாதமாய் நடத்தி தர போறதுக்காக நன்றி நன்றி நன்றி. எங்களை அழைத்து வந்த தயவிற்காக நன்றி. தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.